பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. அதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். பரமண்டலங்களே இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா என்ன? ஆதியாகமம் 1:1 நம்ம வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் வானங்கள் அப்படின்னு புளூரல் எழுதியிருக்கு. இதற்கு ஒத்த வசனங்கள் வேறு புத்தகத்தில் இருக்குது, யோபு, சங்கீதங்கள் இருக்கிறது. ஆகவே வானம் என்பது ஆண்டவர் இருக்கக்கூடிய இடம், பரலோகம். வானங்கள் என்பது பல பிரிவுகள். இந்த சத்தியத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். வானம் எனது சிங்காசனம் சொன்னாரா? எங்கே, எதில் சொன்னார்? ஏசாயா தீர்க்கதரிசி 65வது அதிகாரமா 66வது அதிகாரமா? சரி, வானம் எனது சிங்காசனம், பூமி பாதப்படிங்கிறார். அப்போ வானம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற பரலோகம், அவர் வாசம் பண்ணுகிற இடம், சியோன், எருசலேம், அதான் வானம். அதான் வானம் என சிங்காசன்ட்டார். இப்போ வானங்களை சொல்கிறேன். ஆதியாகமம் 1:1 ஆதியில் தேவன் வானத்தை படைச்சார். அது ஆங்கில பைபிளில் ஹெவன்ஸ் வானங்கள். யோபு 9:8 வாசிங்க. அவர் ஒருவரே வானங்களை விரித்து, அவர் ஒருவரே, நல்லா, அவர் ஒருவரே வானங்களை விரித்து, பார்த்தீங்களா, வானங்களை விரித்து. இப்போ வந்துருச்சா? வானங்கள், பல வானங்கள் அவர் விரிக்கிறார். கர்த்தர் தான் அந்த வானங்களை விரிக்கிறார். 26:18 வாங்க, அதே யோபு 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். உத்தர மண்டலம் வடதிசை, ஆகாய விரிவில் வடதிசை வானமண்டலத்தில், அதை குறித்து தான் எழுதுகிறார். 26:13. அது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. வானங்களை அலங்கரித்தார். இப்போ அலங்கரிப்புக்கு யார் வச்சிருக்கிறார்? ஆண்டவர். தேவனுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், அதான் தேவாவி. அந்த ஆவியானவர் தான் நம்மளை அனுப்புகிறார். நம்மளை வந்த உடனே நம்மளை அழகுபடுத்துறது ஆவியானவர், அது தெரிஞ்சுக்கணும். அப்போ பரிசுத்த ஆவி அத்தனை பேர் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய சுபாவம் நம்மளுக்கு கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அலங்கரிக்கிறார். புறமான அலங்காரம் இது பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உள்ளான அலங்காரம், தாழ்மை, கீழ்ப்பிடிதல், அன்பு, விசாரிக்கிற குணம், நற்கிரியை எல்லாம் அதில் இருக்குது. தாழ்மையில் மனதுருக்கம், இரக்கம் படுறது, இது பூரா உள்ளான அலங்காரம். இது அலங்கரிக்கிறது தேவ ஆவி தான். இப்போ எதுக்கு ஆராதனையில் அபிஷேகத்தில் ஆண்டவர் வந்து நிரப்புறாரு? நீ இன்னும் பரிசுத்தமாகணும், நீ இன்னும் உன்னுடைய அழகை வந்து ஒரு வெளியே கல்யாணத்துக்கு ஒரு காட்சிக்கு வெளியே போகும்போது கண்ணாடிக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் என்ன பண்ணுறீங்க? அந்த பவுடர் எடுக்கிறது, இந்த பவுடர் எடுக்கிறது, இந்த பவுடர் எடுத்து இப்படி போகிறது, இப்படி போகிறது, இப்படி போகிறது, எவ்வளோ நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி. அப்போ இதுக்கே அலங்காரம். அது கொஞ்சம் அந்த அலங்காரம் என்ன ஆகிடுது? திடீர்னு மழை வந்துச்சு, திடீர்னு வேர்வை வந்துச்சு, திடீர்னு காற்றடிச்சிச்சுன்னா என்ன ஆக? இந்த அலங்காரம் அம்போ அல்லேலூயா. உள்ளான அலங்காரம் அதான் தேவ ஆவி தான் அலங்கரிக்க முடியும். அதான் எழுதுறாரு, வானங்கள் எது? அவர் தமது ஆவியினால் வானத்தை அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. இப்போ வானத்தை என்ன அலங்கரிப்பார்? நான் யோசிக்கிறேன், சூரியனை, சந்திரனை, கோள்களை, விண்மீன்களை எல்லாம் என்ன இருக்கு? தேவன் தான் செய்கிறாரு. அவருக்குள்ள யார்? தேவ ஆவி, அதை அலங்கரிக்குது. அல்லேலூயா. இப்போ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி சொல்லும் பொழுது இந்த பூமியை விட்டுட்டு அந்த பரலோகத்தினுடைய அந்த மேன்மை, அந்த மகிமையை
நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை செஞ்சார். அது எதுக்கு அப்படின்னா, தேவ சாயல் படைக்கப்பட்ட மனிதனா நம்மளுக்கு அங்கே இருந்து நன்மைகளை பொழிகிறதுக்கு தாயே அப்படி அலங்கரிச்சார். அல்லேலூயா. நம்ம ஏதோ வானத்தை சாதாரணம் விட்டுடுறோம். ஆனால் அவருடைய ஞானத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவ்வளோ மகிமையை அந்த வான மண்டலத்தில் வைத்திருக்கிறார். அப்போ பரலோகத்தில் எங்கள் பிதாவின் சொல்லும் பொழுது அது சொல்லுகிற அந்த மட்டும் அதுக்குன்னு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடமாக இருந்து ஸ்தோத்திரம், உம்மை என்ற நாமத்தை மையப்படுத்துகிறோம், துதிக்கிறோமப்பா, இப்பேற்பட்ட ஒரு மகிமையான ஒரு காரியத்தை வான மண்டலத்தை வச்சிருக்கிறீங்க, அங்கிருந்து எங்கள் நன்மைகள் வருகிறது, அதற்காக போய் துதிக்கிறேன்ப்பா, அதுக்காக போய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்துறதுக்காகத்தான் நம்ம ஆண்டவர் என்ன சொல்ல, பரலோகத்திற்கு எங்கள் உரிமை கொண்டாடுறார். எங்களுக்காக தான் இந்த வான மண்டலத்தை படைச்சிருக்கிறீங்க. இந்த வான மண்டலத்திலேருந்து நிறைய ஆசீர்வாதம் பின்னாடி சொல்ல போகிறேன். அல்லேலூயா. அங்கேருந்து வருகிறது. அதுக்காக உம்மை துதிக்கிறான்ப்பா, அதுக்காக உம்மை நான் மையப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். அதுதான் அந்த பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே அப்படின்னா துதின்னு அர்த்தம். ஆரம்பத்தில் எடுத்த உடனே என்ன செய்யணும்? துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பாட்டு பாடி அவருடைய படைப்பின் அவருடைய சிருஷ்டிப்பை நினைத்து இப்படிலாம் படைச்சிருக்கிறாரு. யாருக்கு? அவர் சாயல படைக்கப்பட்ட எனக்கு. அல்லேலூயா. நமக்கு. அதை நினச்சி நம்ம கர்த்தரை மையப்படுத்த வேண்டும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சங்கீதம் 19:1 வாசிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அதை தான் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு அந்த 26 விட்டு அந்த வசனத்தை, சங்கீதம் 26:13 இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, யோபு 26:8. அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறது இல்லை. அப்போ பாருங்கள், மேலே வந்து ஆண்டவர் என்ன வச்சுருக்காராம்? வானத்தில் தண்ணீரை இப்போ உடனே அப்படி நம்ம வீட்டுக்குள்ள வாங்க, உங்கள் வீட்டு மாடியில் டேங்க் இருக்குல்ல தண்ணி, இந்த டேங்க் என்ன நினைக்கிறேன், நம்ம வேணுங்கிற நேரத்தில் என்ன செய்கிறோம்? டேப் திரி விடுறோமா? தண்ணி வருதா இல்லையா? இந்த மாதிரி ஐயா பூமியில் வாழ்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் மேலே வானத்தில் என்ன வச்சுருக்காரு? தண்ணீரை. அந்த வசனத்தை வாசிங்க. தண்ணீர்கள் தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைத்திருக்கிறாரியா. இது யாருக்கா தெரிஞ்சிச்சா? எப்பாவது சிந்திச்சிருக்கிறோமா? எப்பாவது இது படிக்கல தியானிச்சிருக்கிறோமா? மனிதன் தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அதன் பாரத்தினால். அப்போ தண்ணி சேர்த்து வைக்கும் பொழுது என்ன ஆகும்? ப்ரெஷரில் என்ன ஆகும் சொல்லுங்கள்? உடைஞ்சி போயிடும். பெரிய அணைக்கட்டு அந்த தண்ணி எத்தனை அடி கனஅடி தண்ணி தாங்குதோ அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு கட்டுவாங்க. அதை விட தண்ணி வந்துச்சுன்னா அந்த டேங்கை உடஞ்சிரும். அந்த மாதிரி வானத்தில் நிறைய தண்ணியை ஆண்டவர் கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் அதன் பாரத்தினால் மேகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தண்ணி சேர்த்து வச்சுருக்கார். எப்போ தண்ணி நம்மளுக்கு தேவையோ அப்போ தான் அது வீணாகாது. அல்லேலூயா. அப்போ அவருடைய மகிமையை பாருங்கள். மனிதனுக்கு தண்ணீர் தேவை. எல்லா தண்ணீரை காட்டிலும் மழை தண்ணீர் தான் 100க்கு 100 என்ன இருக்குது? சுத்தமான தண்ணி. அப்படிப்பட்ட அங்கிருந்து வருகிறது. கர்த்தர் வாசம் பண்ணுகிற, கர்த்தர் படைத்த அந்த மேக மண்டலங்கள்லேருந்து கர்த்தர் கொடுக்குறார். அல்லையா? அது 8 வச்சுங்க, நான் 18 சொல்லி 26:8. அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைத்திருக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம். சரி, இப்போ இதுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன். அப்போ வானத்தில் தான். இப்போ நம்ம பூமிக்கு இன்னும் வரல, வானத்தில் தான். இப்போ அதில் சங்கீதம் 19:1 நம்மளுக்கு ஆண்டவர் நிறையா எழுதி வச்சிருக்கிறாரு. எடுங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்போ தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் சொல்றார், இவர்கள் என் ஜனங்கள், இவர் என் துதியை என்னை மையப்படுத்துகிறவனை நான். அப்போ தேவனை மையப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பேசுகிறது. இப்போ பூமியில் நம்ம என்ன செய்கிறோம்? இயேசுநாதர் வந்தார்,
வந்து மக்களுக்கு என்ன செஞ்சார்? குருடர்களை சொல்லுங்க. அப்போ நம்ம துதிக்கும் பொழுது எப்படி சொல்கிறோம்? ஆண்டவரே, குருடர்களாம் பார்வை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். முடமானவர்கள் எழுந்து நடக்க வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்புறம் வியாதி உடலை குணமாக்கினீரே, ஸ்தோத்திரம். செவிடர்களை, மரித்து போன சடலங்களை, இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறோமா பண்ணலையா? ஏன்னா அவர் பூமியில் வந்து செய்த நற்கிரிகளை பார்த்து, இயேசுநாதர் பார்த்து அவங்கள மையப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் வானத்தில் நடைபெற்ற, இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய கிரியைகளை குறித்து, கர்த்தருடைய செயல்களை குறித்து, அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் குறித்து நம்ம அவரை மையப்படுத்தியிருக்கிறோமா? இல்லை. அதை இன்றைக்கி நம்ம தெரிய போகிறோம். பரலோகத்தில் எங்கள் பிதாவே என்ன அர்த்தம்னா இதுதான். இப்போ நான் ஒன்றுனா சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஆகவே வானங்கள், சங்கீதம் 19:1, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய பிரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. 2 ஆண்டவருடைய படைப்பு, அவர் கரங்களின் கிரியைகள். அதை பார்த்து என்ன கிரியை நடத்துகிறாரு, அதை நினைத்து நாம் துதிக்க வேண்டும், அவர் மையப்படுத்த வேண்டும். அதிலிருந்து என்னென்ன நன்மைகள் நம்ம பெறுகிறோம் என்று நம்ம பார்க்க வேண்டும். 19:4-6 வாசிங்க. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அவைகளுக்கு சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்று எழுதியிருக்கார். அப்போ படிக்கிற மாணவர்களுக்கு சூரிய குடும்பம் என்று படிச்சிருப்பீங்க. 6வது 7வது 8வதுல வரும் சூரிய குடும்பம். இப்போ சூரிய குடும்பம்னா என்ன? இப்போ நம்ம குடும்பம்னா யார்? அப்பா அம்மா, பிள்ளைகள், நம்முடைய அப்பா அம்மா, பேர பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டி, இதான ஒரு குடும்பம். அப்போ அது ஒரு குடும்பம். அப்போ சூரியனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா? அந்த குடும்பத்தில் யார் யார் சொல்லுங்க, நல்லா கணேன். சூரியன் இப்போ பாருங்கள், நம்ம தியானம் சூரியனில், அந்த சூரியன் குடும்பத்தில் யார் யார் உறுப்பினர்? ஒரு ஆள் சொல்லுங்க. சரி, சொல்லிட்டாங்க, படித்தவங்க சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. சோலார் சிஸ்டம் சொல்லுவாங்க. சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோள்கள், அதில் ஒன்று. இன்னொன்று என்ன விட்டுட்டு பூமி சொன்னீங்களா? கற்று ஏங்காது கேட்கல. ரைட்டு. இது பூரா என்னது? சூரிய குடும்பம். அப்போ குடும்பத்தில் தாய் தகப்பன், அவங்க கீழே தான் எல்லாமே பிள்ளைகளுடைய அவங்களுடைய கண்ட்ரோல். அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்க பணத்தை கொடுக்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் சார். அது மாதிரி சூரியன் மூலமாக தான் எல்லாமே என்ன செய்யுது? உலகமே என்ன செய்யுது? வான்வெளி என்ன செய்யுது? இயங்குது. தெரிஞ்சுங்க. அப்போ அதுக்கு தான் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. இப்போ நம்மளுக்கு இந்த சூரியனை காட்டிலும் இன்னும் ஒரு பெரிய சூரியன் மட்டுமல்ல, நீதியின் சூரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்மளுக்கு ஒரு கூடாரத்தை வச்சிருக்கிறார். அதான் என்னது சொன்னார்ல, பரலோகம். வெரி குட். பரலோகம் மட்டுமல்ல, பரலோகத்தில் ஒரு வாசலை உங்களுக்காக அது நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், பண்ணிட்டு வருவேன். மீண்டும் அந்த இடத்துக்கு நான் உங்களை என்ன செய்வேன்? அது நீதியின் சூரியன் கூடாரம். அல்லேலூயா. இது உலகத்துக்கு மக்கள் வாழ்கிறதுக்கு பொதுவான சூரிய குடும்பம். அந்த பொதுவான சூரிய குடும்பத்தில் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இருந்து கொண்டு நீதியின் சூரியனாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று காரியத்தை சொல்ல முடியும். இங்கே பார்ப்பா, கடவுள் தான், ஒருவர் தான். நீ எந்த கடவுள்னு பேரை வச்சுக்க, ஆனால் கடவுள் ஒருவர் தான். அவருடைய கிரியை பார்த்தியா? நம்மளாம் வாழ்வதற்கு வானங்கள் எப்படி சிருஷ்டித்தார், இந்த வானங்கள் இப்போ நான் சொல்ல போகிறதான் கேட்டுக்க அப்படின்னு அவருடைய மகிமையை, அவருடைய கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தி புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மக்களுக்கு அவன் படித்தவன்னா நிச்சயம் ஏற்றுக்குவான். படிக்காதவர்களுக்கு புரியாது இல்லைனாலும் படித்தவர்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஓஹோ அப்படியான்னு. அந்த கடவுள் தாயா பூமிக்கு அனுப்புனார். யாரை? அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து.
பொதுப்படையாக புதுசாக இயேசு கிறிஸ்து அறியாத புறஜாதி மக்களுக்கு எடுத்த உடனே இயேசுவை போதிக்காதீங்க. கடவுள்னு சொல்லுங்கள். கடவுளுடைய படைப்பை பற்றி பேசுங்க. அந்த படைப்பில் சூரிய குடும்பத்தை எடுத்துங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, கடவுளை அறியாதவங்க பிக் பேங் தியரின்னு சொல்லி இது ஒரு பெரிய ஒரு தியரி இருக்குது. திடீர்னு சூரியன் வெடிச்சிச்சான். நல்ல கவனிங்க, திடீர்னு சூரியன் வெடிச்சிச்சான். இதெல்லாம் இப்போ நான் வகுப்பில் பாடம் நடத்தும் பொழுது, அப்போ நான் ரசிக்கப்பட்டவன் தான். பாடம் நடத்தும் பொழுது இதெல்லாம் படித்த பொழுது அங்கேயே ஆவியானவர் மாணவர்களுக்கு அருமையாக விளக்கத்தை கொடுத்து பாடம் நடத்த வச்சார். அந்த பாடங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, சூரியன் திடீர்னு வெடிச்சிச்சாப்பா. வெடித்த உடனே அங்கேருந்து அந்தந்த கோள்கள் என்னாச்சு, போயிடுச்சு. அதுதான் அப்படின்னு அவனுக்கு எட்டுன அறிவை சொல்லிவிட்டான் அறிஞன். ஆனால் நம்மளுக்கு தேவ ஆவி இருந்ததுனால இப்போ பாருங்கள், சூரியன் வெடிக்கும் பொழுது என்ன ஆகும், பயங்கர சத்தத்தில் வெடிக்கும். வெடித்தோம் அவ்வளோ ஃபோர்ஸ் போகுது. அப்படி அவ்வளோ வேகத்தில் போகும்பொழுது கரெக்டாக அந்த இடத்துல நிற்குமா, நிற்காது. ஒன்று கூட போகலாம், குறைச்சி வரலாம். இப்போ நம்மளே மனித சக்தி இருக்குது. கரெக்டாக ஒரு பளிங்கு வந்து என்ன செய்கிறான், அப்படி போடுறான். அந்த கோட்டுக்கு அங்கிட்டு போகக்கூடாது, இங்கிட்டு அந்த கோட்டிலே நிற்கணும். முடியுமா? முடியாது. அப்போ அப்படி சூரியன் நம்மளை காட்டிலும் ஃபோர்ஸில் பயங்கர வெடிப்பு சத்தத்தில் செதறி பூமி ஒரு பக்கெட்டு, செவ்வாய் கிரகம், சந்திரன், அந்த கிரகம் இதெல்லாம் போய் அந்த கரெக்டாக அது ஓடுற லைனில் மார்ச் பாஸ்ட் அப்படி தெரியல. அந்த நீல வட்டம் தெரியுமா? ஃபோட்டோ போடுங்கப்பா தம்பி. இதை பற்றி பேசிக்கிட்டீங்களே வான்வெளியை போட்டுறணும். சூரிய குடும்பம்னா சூரிய குடும்பத்தை போட்டு அப்படியே அந்த கோள்கள் அப்படி போகும். ஆனால் வேதத்தில் இருக்குது, அதன் பாதையை பாடுங்களே. 5வது வசனம். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற, அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. தன் பாதை. அப்ப சூரியனுக்கு ஓடுற ஒரு பாதை இருக்கு. அதிலிருந்து புறப்பட்டு வெடித்து சிதறப்பட்ட அந்த துகள்கள் பல நாட்களாக இருந்து அப்படியே பூமி ஆயிடுச்சு, அப்படியே ஒவ்வொரு கிரகம் ஆயிடுச்சு. அது அந்தந்த வழியிலே ஓடுதுன்னா எப்படி ஓடும்? அவனுக்கு எட்டினது அறிவு. இங்கே வேதம் என்ன சொல்கிறது, அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அப்படின்னு அர்த்தம், ஒரு ஆரம்ப இடம் அப்படியே சுற்றி வருது, சுற்றி மறுபடியும் என்ன செய்யுது சொல்லுங்களேன், வருது. அப்போ பூமி தன்னைத்தானே சுற்றி சூரியனை சுற்றி வருகிறது எத்தனை நாள்? 365 கால் நாள். இது கணக்கிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள். ஆரம்ப காலத்தில் யூதர்கள் 360 நாள் தான் அந்த சந்திரனை வைத்து காலக்கணக்கு வச்சுருந்தாங்க. அவன் யூதர்களுடைய கணக்கு வந்து சந்திர கணக்குன்னு அர்த்தம். யூதர்கள் தான் தேவனுடைய சந்ததி என்று நம்ம பார்க்கிறோம். அந்த யூதர்களுக்கு கர்த்தர் அனந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார். தேவன் தான் அனந்த ஞானம், அந்த ஞானத்தில் ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறார். அவருடைய கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கி எல்லாமே உலகத்தில் இருக்குது. அப்படியே முன்னாடி கூட சொன்னேன், 25 ஆண்டுகள் முன்னாடி ஒரு யூதன், அவர் பேர் லைன். அவர் அந்த ஆஞ்சியோகிராம அமெரிக்காவில் இருக்கிறார். அந்த ஆஞ்சியோகிராம்னு என்ன அர்த்தம்? உள்ளே விட்டு இருதயத்தில் இருக்கிற இரத்த நாளத்தில் இருக்கிற அடைப்புகளை உடைச்சி விடுறது. அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஓப்பன் சர்ஜரி தான் செய்வாங்க ஒரு சிறு அடைப்புக்கு. அதில் ஆண்டவர் ஞானத்தை பாருங்கள், ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்கள். அந்த மனிதனுக்கு, லைன் என்ற மனிதனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அது பேர் என்ன, அஞ்சு அதை கண்டுபிடிக்க. இப்படிப்பட்ட ஞானம்லாம் யூதர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறார். எல்லா முக்கியமான கண்டுபிடிப்புகளும் யூதர்களுக்கு தான். அவர் அன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா, கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுக்காம அவரும் கண்டுபிடிக்கலைன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் லேசாக அடுப்பு இருந்தாலும் என்ன ஆகும்? எவ்வளோ அப்போ ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அன்புள்ளவர். இல்லையா? ஆண்டவர் கிருபை. அந்த லைன்கிட்ட கீழே தான் நம்ம மகள் டேனியலாவை
டாக்டராக ஆண்டவர் அங்கே உருவாக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய இரக்கம், கிருபை, ஸ்தோத்திரம். அப்படி யூதர்களுக்கு அப்படி ஞானத்தை கொடுக்குறார். அப்படி கண்டுபிடிக்கிறதுல அவர்கள் 360 நாள் தான் இந்த சந்திர கணக்கு வச்சு பண்ணாங்க. பிற்காலத்தில் அறிவியல் வளர்ச்சி அடைய சூரியனை வச்சு கணக்கு பண்ணாங்க. அது சூரிய கணக்கு. அவள் சூரியனை சுற்றி வருதா இல்லையா? அவள் சூரியனை சுற்றி வருகிற பொழுது ஒரு ஆண்டுக்கு எத்தனை நாள் வருது? 365 கால். அப்போ ஒரு வருஷத்துக்கு 5.25 நாள் யார் விட்டுட்டாங்க? யூதர்கள் விட்டுட்டாங்க. இதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகைக்கும் இந்த சூரிய கணக்கு சந்திர கணக்குக்கு நீங்கள் இடைப்பட்டு காலத்தை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் அந்த படைத்த நாளிலிருந்து கணக்கிட்டு பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து கணக்கிட்டு பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு 360 நாள். ஆனால் 5.25 நாள் விட்டு போயிடுச்சு. அப்போ கணக்கிட்டு பார்க்குற பொழுது டோட்டலாக 45 அல்லது 50 வருடத்திற்குள், நான் என்ன கணக்கு பார்க்கல, ஒரு அப்ரஸிமேட் சொல்கிறேன், 45-50 ஆண்டுகளுக்குள் அந்த 5.25 நாள் ஈக்குவலாக தான். அப்போ 2000 வந்துருச்சு. இப்போ 2024 வந்துருச்சு. இன்னும் எத்தனை நாள், எத்தனை வருஷம், என்ன இடைவெளி இருக்குது? 26 வருஷம், 50ன்னு வச்சுங்க. இந்த 26 வருடத்திற்குள் ஆண்டவர் வரலாம். இதுதான் ஞானமுள்ளவன் கணக்கு பார்க்கடவன். நான் நாளை சொல்லலை, புரியுதா? நேரத்தையும் சொல்லலை. ஆனால் எதை சொல்கிறேன்? காலங்களை கணக்கிட்டு பார்க்க கடவன். வெளிப்படுத்தும் விசேஷம் 13 கடைசி என்னது? ஞானமுள்ளவன் கணக்கு. அப்போ காலங்களை கணக்கிடணும். ஆண்டவர் சொல்கிறார்ல புதிய ஏற்பாட்டில், அத்திய மரத்தை பாருங்கப்பா, அது துளிர்க்கும் பொழுது அப்புறம் சொல்லுங்க அந்த வசனத்தை. அது மாதிரி மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று சொல்லி ஒரு அடையாளமாக சொல்லிட்டார். எல்லாருக்கும் சொல்லலை. அப்போ ஞானம் உள்ளவன் அதை கணக்கு பார்க்கணும். 13 கடைசி வாசி. இதிலே ஞானம் விளங்கும், இதுவே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுள்ளவன், அந்த மிருகத்தின் இலக்கம் ஒன்று இருக்கு, புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அது மனிதனுடைய, பாத்தீங்க, மனிதனுடைய இலக்கமா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. 666 இந்த இலக்கம். இதெல்லாம் நம்ம கணக்கிடணும். அப்போ ஆண்டவர் எந்த நாளில் வரப்போகிறோம் நம்மளுக்கு தெரியாது, எந்த நேரத்தில் வரும்னு தெரியாது. ஆனால் இந்த காலத்துக்கு வரலாம் என்று நம்ம வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து நாம் ஆயத்தமாக வேண்டும். அதான் நம்மளை ஆயத்தமாகிறதுக்கு கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறார். அந்த நாள் எனக்கும் தெரியாது, பிதாவை தவிர தூதர்களுக்கோ எனக்கோ தெரியாதுன்ட்டார். அப்படி சொன்னவர் தான் காலங்களை கணக்கிட்டு பாருங்கிறார். அத்தி மரத்தை பாருங்க, அது துளிர் விடுகிற பொழுது வசந்த காலம் வருகிறது. அது என்ன? ஆண்டவருடைய வருகை குறிக்கிறது. அந்த அப்போ இன்னொரு இடத்துல சொல்ற, இதோ வாசற்படியில் வந்து என்ன செய்யறேன், நீ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம வேதத்தை தியானித்தா அவருடைய வருகை சீக்கிரத்தில் இருக்குது. நான் ஆயத்தமாக இருக்க போகிறேன், நான் ஆயத்தமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ ஆயத்தமான ஆண்டவர் கேட்குறார். அல்லேலூயா. வெளிப்படு அப்போஸ்தலர் பணி 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பரிசுத்த உங்களிடத்தில் வருகிற பொழுது, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்க, சீக்கிரம் வர சொன்னார்ல. அப்போ இருக்கிற அங்கே 100 சீசர்களுக்கும் அடுத்து ரசிக்கப்பட்ட அநேக மக்களுக்கும் வெளிப்பாடு இல்லாமல் மாறானாதா மாறானாதா மாறானாதான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சீக்கிரம் வரமேன்னு. இன்னும் தீர்க்கதரிசனை நிறைவேறவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் தீர்க்கதரிசனை என்ன சொன்னார்? எருசலேமில் முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, சாட்சியில் இருங்க. அதை முடிச்சுட்டு அப்புறம் எங்கே போகணும்?
யூதேயாவுக்கு போகணும். அதை முடிச்சுட்டு பூமியின் கடைசி அதுக்கு பிற்பாடு தான் நான் வருவேன். இது வெளிப்பாடு இருக்கு. இந்த வெளிப்பாடு யாருக்கு தெரியல? முதலாம் நூற்றாண்டு மனித விசுவாசிகளுக்கு தெரியல. தெரியாதனால என்ன செஞ்சாங்க? சீக்கிரம் வறுமையா. மாறானாதான் என்ன அர்த்தம்? இன்னும் உலகத்துக்கு போய் சுவிசேஷம் போகலை. நீ இருக்கிற பக்கத்தில் யூதேயாவுக்கு போகலை. எருசலேமில் தான் சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் ஒரு கோடிப்பா ஏகப்பட்ட ஜனங்களாம் ரசிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும். அப்போ ஏசப்பா நீங்கள் வாங்கன்னா எப்படி வருவார்? தீர்க்கதரிசனம் நிறைவேறணும். அப்போ புத்தி உள்ளவன், ஞானம் உள்ளவன், வெளிப்பாடு உள்ளவன், எந்தெந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கு, இன்னும் எது நிறைவேறலை, இதெல்லாம் நிறைவேறின பிற்பாடு தான் நம்மளோட ஜீசஸ் வருவார். அதான் ஞானம் மூலம் கணக்கு பார்க்கிறவன். அல்லேலூயா. அதான் சொன்னேன், காலங்களை நீங்கள் கணிக்கணும். அவர் சொல்லுறது ரைட்டு தான், அதை ஏற்றுக்க தான் வேணும். எந்த நேரமும், எந்த நாள், எந்த தேதி தெரியாது, ஆனால் காலங்களை அறிஞ்சிக்கணும். அதான் சொன்னேன், சூரிய கணக்கு, சந்திர கணக்கு, 5 நாள் கூட, ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 நாள் கூட்டி கணக்கு பண்ணிங்கன்னா ஏறக்குறைய 50 ஆண்டு வச்சுங்க. இப்போ இன்னும் ஒரு 26 ஆண்டு உள்ள, அல்லது 2-3 கூட போய்க்கலாம். அதுக்குள்ள ஜீசஸ் வந்துடுவார். அது கணக்கு ஒன்று. புரியுதா? இன்னொரு கணக்கு, மனிதனுடைய இலக்கம் 666 இருக்குல்ல, அந்த 6 என்பது 6 டிஜிட். முன்னாடியெல்லாம் நம்ம புதுக்கோட்டையில் 0432226 எத்தனை வந்துச்சு? இல்லையே, 04322. அதை வச்சு கோடு வச்சு ஒவ்வொரு வீடுகளுக்கு நம்பர் கொடுத்தாங்க, ஃபோன் நம்பரு. அப்போ புதுக்கோட்டையை பொறுத்தவரையில் என்னுடைய நம்பர் சொல்லேன், 266788. எத்தனை டிஜிட்டு? 6. சென்னையில் எத்தனை? சென்னை அது கோடு தான், மொத்த நம்பர் 10. அடுத்து செல்ஃபோன் 10 வந்துருச்சு. இது லக்கம், மனிதனுக்கு ஒரு லக்கம். அடுத்து இப்போ கூடுதலாக எது வந்துருச்சு? ஆதார் கார்டில் எத்தனை டிஜிட்? 12 வந்துருச்சு. பேங்க்கு போங்க, பேங்க்கில் எத்தனை நம்பர் வந்திருக்கு? எத்தனை நம்பர் வந்திருக்கு கணக்கு? 14 15 வந்துருச்சு. நீ எத்தனை வரணும்? 6 12 12 ஜெர்மனி, யூரோப், சைனாவில் ஒரு 15 டிஜிட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 டிஜிட் வரணும். 3 டிஜிட் வந்துச்சுன்னா இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும். எது? அவனுடைய இலக்கம் 666. எத்தனை இலக்கம் வந்துச்சு? இப்போ 15 14 இலக்கம் தான். அப்போ ஆண்டவர் சொல்கிற காரியங்களும் நடக்கக்கூடிய அடையாளங்களும் எல்லாம் என்ன ஆயிடுது? கூடி. இதைத்தான் நம்ம கணக்கு பார்க்கணும். அதில் சரி எப்போ வந்தாலும் தெரியாது. நம்ம எப்போவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். இது சபைகளுக்கு தான் இந்த சத்தியம் தெரியும், வெளியுறவுக்கு தெரியாது. லக்கம் இதை தெரியாத என்ன செய்வேன்? இங்கே பாரியா, கள்ள போதகம். அவருக்கே இயேசுவே சொல்லிட்டாரு, நான் எனக்கு பரலோகத்திற்கு தூதர்களுக்கும் தெரியாது, எனக்கு பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆள் என்னையா 2050 நான் 2050ன்னு வரலைன்னு சொல்லலை, 50க்குள்ளே அந்த சூரிய கணக்கு. எதுக்கு வானத்தை சொல்கிறேன்? சூரிய கணக்கு, சந்திரன் கணக்கை யார் பார்த்தா? யூதர்கள் கணக்கிட்டு இருக்காங்க. அறிவில் கண்டுபிடிக்க சூரியன் தான் ஆண்டவர் சொன்னார். எந்த இது? சூரியன் ஒரு கூடாரத்தை. அப்போ மெயின் பாயிண்ட் சூரியன். அப்போ அதை வச்சு விஞ்ஞானிகள் கணக்கிடும் பொழுது பூமியும் தன்னை சுற்றி சூரியனையும் சுற்றி வருது எத்தனை? 300. அதை கணக்கெடுக்கப்படும் பொழுது ஏறக்குறைய இப்படி இருக்குது. ஹல்லேலூயா. சரி போகட்டது. இது அடுத்த டாபிக். இப்போ அந்த சூரியனை வச்சு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வானங்களின் ஒரு முனையில் இருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி வருகிறது. அது காலத்துக்கு மறைவானது. அது மாதிரி அந்த சூரியனுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு இங்கிட்டு வேதத்துக்கு முக்கியத்துவப்படுத்துகிறார். கர்த்தருடைய வேதம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. அப்போ உலகத்துக்கு ஒரு சூரியன் முக்கியமாக இருக்கிற பொழுது ஆத்மாவுக்கு
ஒரு சூரியன், அந்த சூரியன் எது? நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியன் எங்கே இருக்கிறாரு? பரிசுத்த வேதத்தில் இருக்குது. ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமத்தை படித்தால் நாம் ஆத்துமா பேதையாக இருக்கிற நாம் கர்த்தர் ஞானி ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, போகட்டும். ஆகவே இப்படி இருந்தது. இப்போ மனிதன் சொல்கிறான், திடீர்னு சூரியன் வெடிச்சிச்சான். வெடிக்கப்பட்ட சிதறுகள் அங்கங்கே போய் நின்றுட்டு என்ன ஆயிடுது? என்ன ஆயிடுது? அப்படியே உறைஞ்சி போய் அது ஒரு பெரிய பூமியாகி அதுலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இது மனிதனுடைய அறிவு தான். தேவனுடைய அறிவு, தேவனுடைய ஞானத்துக்கு இது ஈடாகாது. இப்போ அது போடுப்பா, அந்த நீலவட்டம் இருக்கா? நீலவட்டம், சூரியனை வச்சு நீலவட்டம் அடியிலையோ? சோத்திரம். நீலவட்டப்பா. வளிமண்டலம். சூரியன் வரும், ஒவ்வொரு கோளாக இருக்கும். நீள்வட்டம் இல்லையா? சரி, இங்கே சூரியன் இருக்குங்க. இப்படி அதனுடைய ரூட்டு இப்படி வந்தது. பூமி இதில் தான் வரணும், அதனுடைய ரோடு. அதுக்கடுத்து செவ்வாய்க்கு ஒரு அப்படியே ரோடு மாதிரி. அடுத்து புதன், வியாழன், வெள்ளி அப்படி வச்சிங்க. இப்படி பாதை. இது அதில் போகக்கூடாது, அதில் வரக்கூடாது. நல்லா கவனிங்க. சூரியனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதையில் தான் அது போய்கிட்டே இருக்கணும். இப்படி போய்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி வரக்கூடாது, சுற்றக்கூடாது. அப்படி ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறார். இது தேவனுடைய படைப்பு சொல்கிறேன். முதல்ல ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் சொல்லியிருக்கு. அதில் வெளிச்சம் உண்டாக்கிடவுதுன்னார். இப்போ சூரியன் உண்டாக்கிடவுதுன்னு சொன்னார். அப்போ அவர் சொல்லும் பொழுது கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை குட்டியை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் பருவத்தை பிளக்கும் என்று சங்கீதத்திலேயா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சத்தத்தை குறித்து. அப்போ ஆண்டவர் பாருங்க, இவன் விஞ்ஞானி சொல்கிறது என்னன்னா, அதுவா சூரியனா வெடிக்கலை, கர்த்தர் சூரியன் உண்டாக்கிடவது அப்படின்னு வாயால் சொல்லும் பொழுது என்ன ஆயிடுச்சு? உண்டு எந்த இடத்துல இருக்கணும் அவருடைய இருதயத்தில் இருக்கோ அந்த இடத்துல சூரியன் இருந்துச்சு. அல்லேலூயா. அடுத்து என்ன படைக்கிறாரு? கால குறிப்புக்காக சந்திரனை படைக்கிறாரா? நாளைக்கு சந்திரன் எதுக்கு படைக்கிறாரு? கால குறிப்புக்காக. அப்போ சந்திரன் உண்டாக்குறதுன்னா அடுத்து அதுக்குன்னு ஒரு பாதை, நீ அங்கே தான் போகணும் அப்படின்ட்டு. அப்படியே பூமியும் உண்டாக்குறது. அப்போ பூமி, அப்போ எல்லாமே தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, அந்த சத்தம் இருக்குல்ல, அதில் தான் என்ன இருக்கு சொல்லுங்க, உண்டானது. சூரியனா வெடிக்கலை, கர்த்தர் சொல்கிறாரு சூரியன் அது பகல் ஆளுவதற்கு. சரி, சந்திரன் கால குறிப்புக்கு இப்படி ஒன்று. அப்போ கொஞ்சம் முன்னாடி வந்தால் சூரியன் அப்படி என்ன ஆகும்? கொஞ்சம் அது எத்தனை மில்லிமீட்டர்னு தெரியல, எத்தனை சென்டிமீட்டர்னு தெரியல, கொஞ்சம் நகர்ந்து இருந்துச்சுன்னா அந்த சூரியனுடைய வெப்பம் பூமியை தாக்கி நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். அடுத்து கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி அந்த கோட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா ஒரு சென்டிமீட்டரோ ஒரு மில்லிமீட்டரோ தள்ளி இருந்துச்சுன்னா பயங்கரமான பனி, குளிர். அப்போ ஒரு வாரம் கணக்கு வச்சிங்களேன், ஒரு வாரம் வெறும் பகலாகவே இருக்கும், ஒரு வாரம் வெறும் இரவாகவே இருக்கும். பயங்கரமான குளிர். இப்படி இருந்தால் மனுஷன் வாழ முடியாது. அப்படினால கர்த்தர் அதை நேர்கோட்டில் நீ இதில் தான் ஓடணும், நீ இதில் தான் போகணும்னு என் ஆண்டவராய் தேவன், கர்த்தராய் தேவன் இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்தா. இதான் வரலாறு. அதான் இந்த புத்தகம், வேத புத்தகம், தேவனுடைய எழுதின புத்தகம். வரலாறு இருக்குது, அறிவியல் இருக்குது, வேறு என்ன இருக்குது, மருத்துவம் இருக்குது, எல்லாம் அதில் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியும் இருக்குது. அல்லேலூயா. ஆக கடவுள் அந்த இடத்துல நீர். சரி, எல்லாம் ஒவ்வொரு உதாரணம் அது பூமிக்கு வரும்போது சொல்லிக்கிறேன். இப்போ இதோடு சொன்னாதான்
கடற்கரைக்கு அருகில் நின்று பீச்சில் நின்று பார்க்குறீங்க. அங்கே இருந்து அலை வருது, பயங்கரமாக அலை வருது. வரும் பொழுது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆள் புதுசாக நின்னா பயந்து கிடக்கும். அது நம்மளை அலையில் அடிச்சுட்டு போடிடுமோன்னு பயம் வரும். ஆனால் அந்த அலை வந்த உடனே கடைசியில் எங்கே நிற்கிது? எங்கே நிற்கிது? இதை பாருங்கப்பா, இந்த 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 நீலோடத்தை பாருங்க. அது அதன் கோட்டத்தில் ஊரில் போய்கிட்டு இருக்கா. இது தேவனுடைய படைப்பு. அதுவா சூரியனை வெடிக்கலை, ஆண்டோடைய கண்ட்ரோல் என்ன இருக்கு. ஆனால் பேதுரு எழுதுறாரு, கடைசி காலத்தில் வானம் மட மட மடவென்று என்னாகும், கீழே விழுகும் எல்லாம். அது பேதுரு எழுதுறாரு, வெந்து உருகி போகுமா. வானங்கள் பூதங்கள் எல்லாம் கிரகங்கள்லாம் என்ன ஆகுமா, வெந்து உருகி போன்னு எழுதுறாரு. கடைசி காலங்களில் வெந்து அழிந்து பூதங்கள் எல்லாம், அந்த கோள்கள் எல்லாமே வெந்து அழிந்து உருகி போகுமா. அப்போ இதுவரைக்கும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு? கர்த்தருடைய கண்ட்ரோல், கட்டுப்பாட்டில் இருக்கு. அதான் இப்போ சொன்னேன், யோபு எழுதுறாரு, அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மக்கள்லாம் வருஷம் சூடு அங்கே தான் இருக்கிறாங்க. கடல் அலை வருது, புயல் வருது. ஆனால் அந்த மக்களை அந்த கடல் தண்ணி என்ன செய்யலை, அலை தாக்கலை. காரணம் என்ன தெரியுமா? இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று, உன் அலைகளின் பெருமையை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்த யோபுட கேட்கிறாரு. அப்ப கடலுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அந்த கடல் தண்ணி அது எவ்வளோ அலை வந்தாலும் இந்த இடத்துல நில், அதான் இம்மட்டுமா மிஞ்சி. ஏன்னா என் சாயல் படைக்கப்பட்ட மனிதன் இருக்கான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் பூமி, உனக்கு கொடுக்கப்பட்டது தண்ணியே, அலையே, உனக்கு கொடுக்கப்பட்டது சமுத்திரம். இதுக்கு ஆனால் இந்த ஒரு எல்லையை வச்சிருக்கிறேன், இந்த எல்லைக்குள்ள வந்து என்ன செய்யக்கூடாது? யாருடைய கட்டளை? அந்த கட்டளை யார் கீழ்ப்படுகிறது? கடல் அலைகள் தண்ணியில் கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டில், கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது தெரிஞ்சுங்க. ஆகவே இந்த தியரி வந்து சூரியனா வெடிச்சு செதறிச்சின்னு அந்த கொள்கையெல்லாம் தவறான கொள்கை. வேதத்தின் அடிப்படையில் சொல்லும் பொழுது வேதம் தான் உண்மை. கர்த்தர் தான் படைத்தார், அந்த இடத்துல இரு, செயல்படு அப்படிங்கிறாப்புல. அதில் தான் நம்ம 24 மணி நேரம் என்ன இது, 12 மணி நேரம் பகலும் 12 மணி நேரம் இரவாக ஆகிக்கிட்டு இருக்கு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? சூரியனையும் சந்திரனையும் வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா சேனைகளும் அந்த அலங்கரித்ததெல்லாம் கர்த்தராய் தேவன் தான். பிதாவாய் தேவனும் அவருடைய இருதயத்திலே மடியில் இருக்கக்கூடிய குமாரன் இயேசு கிறிஸ்துவும் அவர்களை வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவர் திரிய தேவனாய் இருந்து இந்த வானங்களையும் பூமியும் உலகத்தையும் கர்த்தர் என்ன பண்ணார்? சிருஷ்டித்தார். ஆகவே தான் நம்ம சீசர்களுக்கு நம்மளுக்கும் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? முதல்ல எந்திரிச்ச உடனே, முதலாவது எடுத்த உடனே கர்த்தர் கற்பித்த ஜெபம். யோவான் ஸ்நானன் அவன் சீசர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? பரமண்டங்களில் இருக்கிற எங்கள். அப்போ முதல்ல பரலோகத்தை பாருப்பா, பரமண்டங்களை பாரு, அவர் படைத்த சிருஷ்டிப்பா பாரு. எல்லாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுது. அதன் ஓட்டத்திலே ஓடிக்கிட்டு இருக்கு. பூமி இன்னொரு ஓட்டத்தில் போகலை, சந்திரன் இன்னொரு லைனில் வரலை. அது மாதிரி நீங்களும் உங்கள் அழைப்பை தெரிந்து கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தேவ சித்த அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் மண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படும். இப்போ நீங்கள் பூமியில் இருக்கிறீங்க, முதல்ல பரலோகத்தை குறித்து உங்களுக்கு அதான் சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்கிறேன்? இயேசுவை ஏற்றுக்க, உனக்கு வீடு வாசல் தருவார், கடன் அடைப்பார், வியாதியை போய், இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லையா? ஆனால் பரலோகத்துக்கு போகிறது முதல்ல எடுத்து சொல்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பரலோகத்தை குறித்து சொல்லு, நான் உனக்கு கிரியை செய்கிறேங்கிறாரு. சரி, போகட்டும். அப்போ சீசரை சொல்கிறாரு, இந்த பரமண்டலில் இருக்கிற எங்களுக்கு பிதாவே, அப்போ தேவன் பரலோகத்தில் என்ன படைச்சார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்கப்பா,
அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறார். சரி போகட்டும், நம்ம நேரம் ஆகுது, நம்ம இப்போ முக்கியமானதுக்கு வந்துட்டோம். தேவனுடைய மகிமையை மறுபடியும் வாசிப்போம். சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரி அவருடைய கரங்களில் கிரியையை அறிவிக்கிறது. இப்போ வானங்களில் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர், ஆங்கிலத்தில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர், வளிமண்டல அடுக்குகள்னு போட்டுங்க. வளிமண்டல அடுக்குகள். இதில் அவங்க ஒரு சில பேர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம உங்களுக்கு சில படித்தவங்களுக்கு அந்த பேர் தெரியும். படித்தவங்கன்னா பாடம் படிச்சிருப்பாங்க. மற்றதில் வாயில் நுழையாது அந்த பேரெல்லாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு அடுக்குன்னு போடுங்க. அடுக்கு மொத்தம் 5 அடுக்குகள். பார்த்துட்டு அதோட அப்புறம் நான் சொல்கிறத கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். அடுக்குகள். முதல் அடுக்கு பேர் ட்ராஃபோஸ்பியர். ட்ராஃபோஸ்பியர் அதை போட்டிருக்க இங்கிலீஷில் TROPOSHERE, ஸ்பியர்னு வரும். ட்ராஃபோஸ்பியர் அது முதல் அடுக்கு. ரெண்டாவது ஸ்டாட்டோஸ்பியர், மூணாவது மிசோஸ்பியர், நாலாவது தெர்மோஸ்பியர், ஐந்தாவது எக்ஸோஸ்பியர். இப்படி ஒரு 5 பேர்கள் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பேர் வாயில் வரலைனாலும் முதல் அடுக்கு, ரெண்டாவது அடுக்கு, மூணாவது அடுக்கு, நாலாவது அடுக்கு, அஞ்சாவது அடுக்குன்னு பார்த்துங்க. இப்போ முதல் அடுக்கு என்ன அப்படின்னா சொல்கிறேன். இந்த அடுக்குகளுடைய தன்மை என்னென்னா தடிமன். தடிமன்னா என்ன? பலன் இல்லை, அளவு, தடிமன். இப்போ இதனுடைய தடிமன் இதை விட இப்படி இருக்குல்ல, பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் தடிமன். பூமியை சுற்றி வேறுபடுகிறது, ஒரே மாதிரி இல்லை. பூமியிலிருந்து அதை சுற்றி பல அந்த தடிமன் வேறுபடுகிறது. அது வெப்பநிலைக்கும் பருவ காலத்திற்கும் ஏற்ற வேறுபடுது, ஒரே மாதிரி இருக்காது. கோடை காலத்தில், அடுத்த மழை பருவ காலத்தில் வேறுபடும் அந்த தடிமன். அடுத்து வளிமண்டல கீழே அடுக்குள்ள மனிதர்களை உருவாக்கக்கூடிய மாசுகளால் அது அதிகமாக பாதிக்குது. நல்லா தான் படைச்சார் ஆண்டவர். அதாவது இந்த படத்தை பார்த்துங்க. பூமிக்கு இப்போ நம்ம இருக்கிற பூமி மேலே தான் இருக்கிறோம். இந்த மேலே இருக்கிறதுக்கு பேர் தான் வான்வெளி. சொல்லுங்கள், ஆகாய விரிவு. பூமிக்கு கீழே இருக்கிறது வேறு. நான் நடத்துகிறது எது? இப்போ பூமிக்கு மேலே தான் பரமண்டலில் இருக்கிற எங்கள் அந்த பூமிக்கு மேலே இருக்கிற பகுதி பூரா வான்வெளி, வானங்கள் அப்படின்னு. இப்போ முதல் அடுக்கு அந்த வெப்பநிலைக்கும் பருவ காலத்துக்கு ஏற்றாற் போல மாறுபடும். இப்போ முதல் அடுக்கு அப்போ சொல்லுவோம் கீழ் அடுக்குங்கிறது. அதுக்கு பேர் முதல் அடுக்கு பேர் என்னது? கீழ் அடுக்கு. இங்கே கீழே இருந்து மேலே போவோம். பூமியினுடைய மேல் பரப்பில் இருக்கிறோம். அதுலேருந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 10 கிலோமீட்டர் வந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும், 10 to 15 கிலோமீட்டர் அதனுடைய தடிமன் இருக்குமா. முதல் அடுக்கில் பூமியில் மேற்பரப்புக்கு அருகில் இது காணப்படக்கூடிய காரியம் இந்த ட்ராஃபோஸ்பியருங்கிறது. அது 10 to 15 கிலோமீட்டர் தடிமனாக இருக்குமா. அது அந்த அடுக்கில் என்னென்ன தன்மைகள் இருக்குது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதை தான் வானிலை நிகழ்வுகளாக அதனுடைய தன்மை நடத்துது. இதனுடைய அடுக்கில் நைட்ரஜன் 78%. எனக்கு தெரியல தம்பி, ஜோசுவா கேட்டேன் காலையில் சொன்னேன். என்னது நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, அடுத்து கார்பன் டை ஆக்சைடு 3%. சதவீதம்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். முதல்ல நைட்ரஜன், அடுத்து என்னது ஆக்சிஜன், அடுத்து என்னது கார்பன் டை. இந்த 3 வாயுக்கள், இது பூரா வாயு. இதெல்லாம் ஒரு வேதியியல் தன்மை மாதிரி. எல்லாம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? பூமிக்கு மேலே 10 to 15 கிலோமீட்டர் வரைக்கும் இதெல்லாம் இருக்குது.
இது இது மட்டுமல்ல, நீராவியும் தூசியும் அங்கு காணப்படுகிறதாம். அதனால் என்ன நடக்குதுன்னா, மேகம், இடி, மின்னல், புயல், மழை இது பூரா வானிலை நிகழ்வாக நடத்துது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. நம்மளும் அதை பார்க்குறோம். இடி இடிக்குது, அடுத்து என்னது, மின்னல் உண்டாகுது, அப்புறம் என்ன ஆகுது, மழை பெய்யுது. இது பூரா எங்கே நடக்குது? முதல் அடுக்கு, அது தெரிஞ்சுங்க, ட்ராபோஸ்பியர்னு சொல்லுவாங்க. எங்கே நடக்குது? முதல் அடுக்கில், பூமிக்கு மேலே நடக்குது. ஏன் கர்த்தர் இதை செஞ்சார்? இது பூரா இந்த செயல்களை அதான் செய்யல. நல்லா தெரிஞ்சுங்க, அதுவாக நடக்கவில்லை. எல்லாருக்கு மேலே யார் இருக்கிறா? அதுதான் நம்மளுக்கு மெயின் கோல். அதான் ஆண்ட சொல்றார், பரமண்டங்கள் இருக்கிற அப்போ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு இப்படி மழை பெஞ்சா தான் வாழ முடியும். புரியுதா? மழை தண்ணி இருந்தால் தான் பூமிக்கு விடும். அப்போ ஆறு, குளம், பூமிக்கு எதுக்கு மழை நீர் சேகரிப்புன்னு சொல்கிறோம்? அது கூட எப்படா மழை தண்ணிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம இந்த இடத்துலலாம் நல்ல தண்ணி இருந்துச்சு. இதை பிளாட்ஃபாரம் போட்டுட்டான். நம்ம சர்ச்சுக்கு அடுத்தது பிரண்டாவில் ஃபுல்லாக காங்கிரீட் போட்ட உடனே திடீர்னு தண்ணியே இல்லை. எதில்? போரில் தண்ணியே இல்லை. 15 நிமிடம் 1/4 மணி நேரம் ஓடுற தண்ணி வெயில் காலத்தில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஓடுது. என்னன்னு பார்த்தா காங்கிரீட் போட்டுட்டோம். அப்புறம் தான் திடீர்னு ஆண்டவன் ஞானத்தை ஒழிச்சு இந்த மழை நீர் சேர்த்தாங்களே, செஞ்சோம் அப்படின்னா நீளமாக வெட்டி எல்லாம் செஞ்சோம். இப்போ எல்லாம் தண்ணி எங்கே போகுது? மழை சேர்ப்பில் அதெல்லாம் உள் வாங்கி போரில் தண்ணி அது பழைய மாதிரி தண்ணி கொடுத்துக்கிட்டு. இப்போ மழை தண்ணி எங்கே போகுது? பூமிக்கு. ஆறு, குளங்கள், கிணறுகள் சேகரித்து வச்சது தண்ணி அதிகமாச்சுன்னா கடலுக்கு போகுது. இப்படி போகுது. இதெல்லாம் கர்த்தருடைய கிரியை தான். மனிதன் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. அவை அந்தந்த பருவ காலத்துக்கு அந்த தண்ணி கொடுக்குறார். இதெல்லாம் எங்கே நடக்குது? பூமிக்கு கீழேயா? எங்கே நடக்குது? முதல் அடுக்குயா. அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? ட்ராபோஸ்பியர்னு சொன்னேன். அங்கே என்னென்ன இருக்குது? முதல் அடுக்கில் மேகம் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? இடி இடிக்குது, மின்னல் உண்டாகுது, மழை விழுது. காலநிலை, சீதோஷ்ண காலநிலை, அதெல்லாம் பாருங்கள். இதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் தான் படைக்கிற சிருஷ்டிகர். இந்தந்த காலங்களில் அந்தந்த காலங்களில் கர்த்தர் நேர்த்தியானதை செய்கிறார். ஒரு வசனம் இருக்குல்ல, கர்த்தர் அதன் காலங்களில் அல்லேலூயா அப்படி சொன்ன ஆண்டவர் இப்போ ஏன் நேர்த்தியாய் செய்யலை? கர்த்தர் மேலே எவனும் குறை சொல்லக்கூடாது. அவனுக்கு எவனுக்கு ரைட் இல்லை. ஒரு வசனம் இருக்குது, அதை தேடி எடுக்கவா? சோத்திரம். அதை நான் விட்டுட்டு வந்துட்டேன். இந்த வானத்தை பீர்பட்டு பண்ண ஆண்டவர் உருவான வானத்தைய நம்ம மனுஷன் தான் கெடுக்கிறான். வானத்தை கெடுக்கிறது யார்? நம் மனுஷன் தான் கெடுக்கிறான். அது ஓசன் படத்தை நான் எடுத்துக்கிறேன் அந்த சப்ஜெக்ட் வரையில். அப்போ அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆட்சி நடத்தின காலங்களில் கேட்குறாங்க. நம்ம இந்த நாடகத்தில் நடித்த பழக்கம் இருக்குது. ராஜா அரண்மனை இருப்பார், மந்திரி தான் ஊர் சுற்றிட்டு வருவார். கேட்பார், மந்திரிமே நாட்டில் என்னப்பா நடக்குது? மாதம் மும்மாரி பெய்யுதா அப்படின்னு கேட்பார். அப்படி தானே இருக்குது, மாதம் மும்மாரி. அப்போ மாதம் 3 முறை பெய்யணுமா மழை? அதான் மும்மாரி பெய்யுது. நல்லா பெய்யுது ஆண்டவர். இப்போ மாதம் மும்மாரி பொழிஞ்சாவே அந்த நாட்டில் என்ன இருக்கும்? விவசாயம். ஆனால் இப்போ மாதம் மும்மாரி பெய்யுதா? யார் காரணம்? ஆண்டவரா? ஆண்டவர் காரணம் இல்லை, நம்முடைய கிரியை. அப்போ கர்த்தர் நேர்த்தியான செய்கிறது நேர்த்தியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் அதை போய் என்ன செய்கிறோம்? தடை செய்கிறோம். சரி, போகட்டும். ஆக முதல் அடுக்கில் மனிதர்களுக்கு வாழ வேண்டிய வானிலை மாற்றம், அது வெப்பமாக, அது மழையாக நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து நம்ம ஆண்டவரை மையப்படுத்தணும். ஆண்டவரே, இந்த ட்ரோபோஸ்பியர்னு சொல்லக்கூடிய முதல் அடுக்கில் மனிதர்களை நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய வானிலையை நீங்கள்
கொடுத்துருக்கிறீங்க. ஏற்ற காலத்தில் மழையை கொடுக்குறீங்க. ஏற்ற காலத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்குது? வெப்பம் கிடைக்குது, பனி, எல்லாம் அவர் கொடுக்குறது நன்மை தான். சிலவருக்கு பனியை ஒத்துக்காது, அது வேறு. ஆனால் ஆண்டவருடைய பார்வை எல்லாமே என்ன செய்கிறாரு? நன்மையாக தான் செய்கிறார். அவை இதுக்காக உண்மை துதிக்கிற ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த முதல் அடுக்கில் எங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறேன், அதற்காக உம்மை துதிக்கிறேன், அதுக்காக உம்மை சோதரிக்கிறேன், அதற்காக உம்மை மையப்படுத்துகிறேன். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது அடுக்கு இருக்குது. இந்த ரெண்டாவது அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியருங்கிறது. இதுக்கு மேலே என்ன போட்டுங்க? முதல் அடுக்குக்கு வானிலைன்னு போட்டுங்க. முதல் அடுக்குக்கு வானிலை, இரண்டாவது அடுக்குக்கு ஆகாய விமானம் போட்டுங்க. இரண்டாவது அடுக்குக்கு ஒரு சிம்பிளாக உங்களை ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது அடுக்குக்கு ஏன் ஆண்டவர் அதை அடுக்க வச்சார் அப்படின்னா, ஃப்ளைட் பறக்கணும். ஆனால் ஆண்டவர் படைக்கும் பொழுது ஃப்ளைட் இல்லை. ஆண்டவர் வானத்தையும் படைக்கும் பொழுது இந்த விமானமெல்லாம் கண்டுபிடிக்கலை, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. போன நூற்றாண்டு அப்படி வச்சுங்களேன், அதுக்கு முன்னால் இல்லை. அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, அவருடைய திட்டம் அவருக்கு அதை நம்மளை வெளிப்படுத்துகிறார், தெரிஞ்சுக்கணும். எல்லா மனிதர்களை காட்டிலும் நற்செய்தியை, சத்தியத்தை தீவிரமாக ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு கொண்டு போகணும். அந்த காலத்தில் ஒரு மிஷினரி அமெரிக்காவில் இருந்தோ ஐரோப்பாவில் வந்து இந்தியாவுக்கு வர்றதுன்னா 6 மாதம் 3 மாதம் இதில் என்ன ஆகுமா? கடல் பிரயாணம். அந்த கடல் பிரயாணத்திலே ஒத்துக்காதவங்க நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க மிஷினரி ஊழியத்துக்கு. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரம் இருப்பதனால கடைமணி தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவருடைய நற்செய்தி போகணும், எல்லா மக்களும் இயேசு ஏற்றுக்கணும், பரலோகத்து வணங்குறதுக்காக அவருடைய திட்டத்தையும் ஆகாய விமானத்தின் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். அதே ஆகாய மூலமாக அப்படின்னா, இங்கே முதல் அடுக்கு அடுத்து ரெண்டாவது அடுக்கில் என்ன அப்படின்னா, அதனுடைய தடிமன் 40 கிலோமீட்டராம். இந்த ரெண்டாவது அடுக்கு இருக்குல்ல, எது? ஸ்ட்ராட்டோஸ்பியர். அந்த இருக்கு தடிமன் 40 கிலோமீட்டர். அங்கே என்ன இல்லைன்னா நீராவி இல்லை. அங்கே என்ன இல்லை? நீராவி இல்லை. அதனால் அங்கே எந்தவித வானிலை மாற்றங்கள் நடப்பதே இல்லை. ரெண்டாவது, காற்று, பலமான காற்று அங்கே இல்லை, ஒரே மாதிரியான காற்று அடிக்கும். காற்று ஒரே மாதிரியான காற்று. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த இதில் வந்து எதில்? முதல் அடுக்கில் புயல் வரும், மழை வரும், பயங்கரமாக காற்று வரும். அப்போ கிடையாக ஒரே மாதிரியாக காற்று வீசக்கூடிய அடுக்கு ரெண்டாவது அடுக்கு, அது பேர் என்னது? ஸ்ட்ராட்டோஸ்பியர். அப்படி ஒரே மாதிரியான அடுக்கு காற்றுகள் ஒரே கிடைநிலையாக ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆகாய விமானம் பறப்பதற்கு ஏற்ற கால சூழ்நிலை. இது யார் படைச்சது? அதுதான் பழமை. இப்போ அமெரிக்காவுக்கு 18 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம், சிங்கப்பூருக்கு 3 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த காலத்தில் கப்பல் மேலே போனவங்க 1 வாரம் ஆச்சா பிரயாணம். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்குது. புரியுதா? இதை தான் காலங்களை கவனிச்சுக்கணும். அப்போ ரெண்டாவது அடுக்கில் காற்றுகள் ஒரே சீராக வீசுவதால் நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஆகாய விமானங்கள் மிக வேகமாக பறந்து போவதற்கு ஏற்ற சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். சீக்கிரத்தில் அதிவேகமாக பிரயாணத்து. இப்போ ஆண்டவருடைய பாருங்கள், ஆரம்ப காலத்தில் ஆதாம் காலத்தில் வானங்களையும் படைத்தார்ல, அப்போலாம் ஃப்ளைட்டாக அவருக்கு தெரியும், இந்த காலத்தில் ஆகாய விமானத்தின் மூலமாக என் ஊழியக்காரர்கள் வேகமாக சென்று பல தேசங்களுக்கு போய் சுவிசேஷம் என்ன செய்யணும்? அறிவிக்கிற நோக்கம். அதுக்கு பிற்பாடு தான் வியாபாரம் பண்ணுற மண் என்னென்ன தேவையெல்லாம் கொண்டு போ. முதல்ல சுவிசேஷ அறிவிப்புக்கு தான் அவருடைய தாட்ஸ். சரி, மூணாவது மிசோஸ்பியர். இது 3ஆம் அடுக்கு. இதில் மெயினாக ஒரு தலைப்பு சொல்லிடு, விண்மீன்கள் நம்மளை தாக்குறது. இந்த விண்மீன்கள் நம்மளை தாக்குதலேருந்து காப்பாற்றுவதற்காக இந்த 3ஆவது அடுக்காக வச்சுருக்காரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் என்னது? மிசோஸ்பியர். அப்படி தானே? மிசோஸ்பியர். அது என்ன விண்மீன் தாக்குது அப்படின்னா சொல்கிறேன். இந்த அடுக்குக்கு என்னென்னா
50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி உள்ளது. இந்த இது 50 to 8 வரைக்கும் மிசோஸ்பியர் என்ற 3 அடுக்கில் 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இது பரவி இருக்கான். இந்த மிசோஸ்பியர் 3வது அடுக்கில். இது என்னென்னா, விண்வெளியிலேருந்து அங்கே ஒரு ஈர்ப்பு விசை அந்த பகுதி மேலே போக போக, இது 3வது அடுக்கில் போக போக விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் சொல்லக்கூடிய நட்சத்திர கற்கள் அது வரும்பொழுது அது ஈர்க்குமா, புவியீர்ப்பு சக்தி. ஈர்த்த உடனே அப்படியே அந்த கல் எங்கே வந்துடும், பூமிக்கு வந்துக்கிட்டு இருக்கும். வந்துக்கிட்டு இருக்கையில் அப்படியே வந்தால் நம்ம பகுதியில் விழுந்தால் நம்ம அவுட்டு. கார் ஓட்டிக்கிட்டு போகிறோம், பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு விண்கற்கள் என்ன ஆயிடுது, வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அந்த பகுதியில் மக்கள் அழிந்துருவார்கள். இப்போ மக்கள் அழிந்து போகக்கூடாது, ஜனங்கள் என் சாயலில் படைக்கப்பட்ட ஜனங்கள் தீர்க்காயுஷா வாழ வேண்டும், இதெல்லாம் உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் இதில் வச்சுட்டார். அதனால் இந்த அடுக்கில் எப்படி வச்சார்னா, அந்த காற்றிங்க எல்லாம் வீசிக்கிட்டு இருக்கு அடுத்ததில். அப்போ அந்த கற்கள் வேகமாக வருகிற பொழுது அந்த கல்லும் அந்த காற்றும் உராய்வு பண்ணுகிற பொழுது அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த கல் என்ன ஆயிடுது, கரைந்து எரிந்து விடுகிறது. அதிலிருந்து மனிதர்கள் காக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இதை நினச்சி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, நீ மிசோஸ்பியரை படைக்காமல் இருந்தால், 3வது அடுக்கை படைக்காமல் இருந்தால், நம்முடைய நினைவுகள், நம்ம பிரயாணங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியுமா? எப்படா விண்மீன் கீழே விழுகும், நம்ம அவுட் ஆகிடுவோம். அன்றைக்கி அந்த வார்த்தை கேட்டோம், அந்த மேலிருந்து கற்கள் விழுகுது, அந்த இடமே போயிடுச்சு. இப்படி ஒரு பயத்தோடு வாழக்கூடாது. நம்ம ஒரு தீர்க்காயுஷா வாழணும் அப்படின்னு நோக்கத்தோடு இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் அவருடைய சாயல் படைக்கிற மனுஷனை எவ்வளோ நேசிக்கிறார், அவருடைய அன்புக்கு எவ்வளோ எடுத்துக்காட்டு பாருங்க. அந்த கல் வரும்பொழுது அந்த அந்த அடுக்கில் வரும்பொழுது என்ன ஆயிடுது, தீயை உண்டாக்கி அந்த உராய்வு பட்ட உடனே தீ பிடிச்சி அந்த கல்லை என்ன ஆயிடுது, உருகி பூமிக்கு வரும்பொழுது ஒன்றிலாம் போயிடுது. அல்லேலூயா. இது ஆண்டவருடைய பாருங்கள் எவ்வளோ பெரிய அன்பு. 3 அடுக்கில் நுழையும் போது அங்கே உள்ள காற்றுடன் ஏற்பட உராய்வினால் எரிந்து சாம்பலாகிறது. அப்படி உராய்ந்து அந்த விண்கற்கள் எரியாமல் இருந்தால் பூமியில் ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்கும், மக்கள் அச்சத்தோடு வாழ்வார்கள். அப்படி வாழக்கூடாதுன்னு கர்த்தர் எவ்வளோ ஞானமாய் நம்மையில் அன்பு வைத்து இப்படி ஒரு பெரிய விண்மீன் தாக்குதல், அந்த நட்சத்திர கற்கள் நம்மையில் தாக்காதபடி காப்பாற்றினாரே, காப்பாற்றி கொண்டிருக்கிறாரே. அதற்காக தேவனை மையப்படுத்துவோமா? உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் தயவு பெரியது, கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. இப்பேற்பட்ட ஆபத்துகளை இருந்து நம்முடைய ஆண்டவர் காப்பாற்றினாரு. மழை, வெள்ளம், புயல், காற்று, இடி, மின்னல் இருந்து நம்மளை காப்பாற்றுகிறார் அல்லவா. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அதிக வேகமாக போகணும், ஆகாய விமானத்துக்கு நம்ம பிரயாணம் பண்ணதுக்கு கர்த்தர் கொடுத்தார் அல்லவா. ஆமென். விண் கற்களிலிருந்து அந்த தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் 3வது அடுக்கை உண்டாக்கினார் அல்லவா. அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை மேம்படுத்துவோம். சிநேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்ததாக 4வது அடுக்கு தெர்மோஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பேர். நான் அதுக்கு
பேர் வாயில் வரையாலும் 4வது அடுக்குன்னு வச்சுங்க. ஹல்லேலூயா. இதுக்கு என்ன அப்படின்னா மிசோஸ்பியர் மேலே, அதாவது 3வது அடுக்குக்கு மேலே சுமார் 80 கிலோமீட்டர் இருந்து 1600 கிலோமீட்டர் பரவி இருக்குது அதனுடைய எல்லை. அதான் பாருங்கள், ஆகாய விரிவு விரிஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம பூமின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் வரலாம் ஆரம்பத்தில். ஆனால் இந்த ஆகாய விரிவு நோ என்லெஸ், ஆமாம், முடிவே இல்லை, போய்கிட்டே இருக்குது. அடுத்து 3வது அடுக்க பார்த்துட்டு இப்போ 4வது அடுக்கு என்னது, தெர்மோஸ்பியர். இது 80லேருந்து 1600 கிலோமீட்டர் கூடிய வரை பரவி இருக்கிறது. இந்த பகுதியில் ஹீலியம் என்ற ஒரு வாயு, அது அந்த ஹீலியங்கிறது ஒரு வேதியியல், லேசான வாயு, கனமாக இருக்காதான். அதில் என்ன இருக்குன்னா ஹைட்ரஜனும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த அடுக்கில், அந்த அடுக்கினுடைய கீழ்ப்பகுதியில் அயனிகள் என்று சொல்லக்கூடிய வேதியியல், அது சுமார் 500 to 600 கிலோமீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கான் இந்த அயனிகள். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, வானொலி ஒரு தூரத்திலேருந்து பேசுகிறத நம்ம கேட்குறது. இப்போ இதெல்லாம் விட்டுருங்க, செல்ஃபோன் கண்டுபிடிச்சது, டிவி கண்டுபிடிச்சதெல்லாம் விட்டுருங்க. ஒரு 50 ஆண்டு 70 80 ஆண்டுகளுக்கெல்லாம், இப்போ எனக்கெல்லாம் 67 வயசு, எனக்கு தெரியும். ஆனால் கிராமத்தில் வாழ்ந்தவன். அப்போ டிவிலாம் இல்லை. டிரான்சிஸ்டர் ரேடியோ, யார்கிட்ட ரேடியோ இருக்கோ அவங்க தான் பணக்கார. அன்றைக்கி யார்கிட்ட டிரான்சிஸ்டர் ரேடியோ இருக்கோ அவங்க தான் பணக்கார அந்த காலத்தில். அதுவும் கரண்ட் இல்லை அந்த காலம். நாங்கள் வாழ்ந்த அந்த வாலிப பிள்ளை காலத்துலலாம், சிறு பிள்ளை காலத்துலலாம் கரண்ட் இல்லை. அதனால் பேட்ரி போட்டு அந்த செய்தி கேட்பாங்க. இப்போ எலெக்ஷன் வந்துட்டால் அந்த வீட்டில் தான் எல்லாம் கூடுவாங்க. ஏன்னா ரேடியோ இல்லைல்ல, எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு எது சொல்லுவோம், ஆல் இண்டியா ரேடியோ வாசிப்பது செபாஸ்டின் அப்படின்னு. அப்புறம் ஒரு ஆள் இந்த டெல்லியிலேருந்து வாசித்து ஆல் இண்டியா ரேடியோ வாசிப்பது சௌரோஜ் நாயினு அப்படி எப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. அப்போ அந்த தூரத்திலேருந்து செய்திகள் இங்கேருந்து கேட்பதற்கு எதுனா முதல் அடுக்கு இல்லை, 2வது அடுக்கு இல்லை, 3வது அடுக்கு இல்லை, எந்த அடுக்கு, 4வது அடுக்கு. ஆண்டவர் பாருங்களேன், மக்கள் நாட்டினுடைய நடப்புகளை தெரிந்து கொள்வதற்கு, அந்த தெரிந்து கொண்டு அதன்படி ஜெயிப்பதற்கு அந்த காலத்தை சொல்ல. இந்த காலத்தில் அது வேற, அந்த காலத்தில் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், கர்த்தர் ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு அவருக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியல. அந்த காலத்தில் வானொலி மூலமாக தான் நற்செய்தி அறிவிக்க முடியும், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அதனால் இந்த இதை ஏற்படுத்தினார். அவருடைய கோல் என்னென்ன, முதலாவது ஜனங்கள், நம்ம சாயல படைக்கப்படும் ஜனங்கள் கடவுளையும் அவர் அனுப்பின குமார் இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் வாசமான பரிசுத்தாவிய திரிய தேவனை தெரிந்து கொண்டு பூமியில் நல்லா வாழணும், பரலோகத்துக்கு வரணும். இதற்காகத்தான் வானங்களை படைத்தார், பூமியை படைத்தார். இதை முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த சத்தியங்கள் படித்தவனுக்கு எனக்கு போகணும். அப்போ அந்த காலத்தில் 1960 வச்சிங்களே, 60 நான் சின்ன பிள்ளை தான், 60 65 இப்போலாம். அப்போ அந்த காலங்களில் ரேடியோ தான். அப்போ நாட்டினுடைய நடப்புகளை கேட்குறதுக்கு ரேடியோ மூலம், இப்போ எலெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல கூடுவாங்க, இந்தந்த கட்சி லீடிங், இந்தந்த கட்சி ஜெயிச்சிருச்சு. இப்போ அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை. எதுக்கு ரேடியோவுக்கு மதிப்பே இல்லை இந்த காலத்தில். அப்போ அந்த காலங்களில் வாழ்கிற மக்களுக்கு கர்த்தர் எப்படி நேசிக்கிறார் பாருங்க. அப்போ அந்த மக்கள் அப்படி தெரிவதற்காக அந்த 4வது அடுக்கில் என்ன செய்கிறாரு, இந்த அயனிகள் மூலமாக, வேதியியல் மூலமாக, அந்த அதுக்கு பேர் என்னப்பா, ரேடியோ, அந்த இதுக்கு சில பாருங்க கேட்கலைன்னா ஏரியல ஒளி அலைகள், ஒளி அலைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேவனுடைய கிரியை பாருங்களேன். இதை பார்த்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். அப்போ எங்கள் முன்னோர்களாம், இப்போ இன்றைக்கி நம்ம எல்லாம் ஊழியர் முகத்தை பார்க்குறோம், செய்தி கேட்குறோம். அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, இதுக்குன்னு அந்த எஃப்எம் இதை எடுத்து நம்ம எந்த சபை இருந்தாலும் சபை பாகுபடக்கூடாதுங்க. காலையில் அதிகாலையில் 5 மணி டு 5:30 5 to 6 வந்து சபை பாகுபாடு இல்லாமல் இந்த ஊழியத்தை ஆரம்பிப்போம்னு ரேடியோ ஊழியத்தை ஆரம்பித்தாங்க அங்கே. விஸ்வவாணி, வெரி குட். அந்த பேர் என்னது, விஸ்வவாணி. அது நல்ல ஆழமான கருத்துக்கள். அப்போ சத்தியம் தெரியாத ஆட்கள் கூட அந்த வானொலி மூலமாக ஆண்டோட வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்படுறது மட்டுமில்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த வசனத்தை வைத்துக்கொண்டே வாழ்வார்கள். அது திருநெல்வேலி ஸ்டேஷன் இருக்குது, அடுத்த
அதில் எம்எல் செபஸ்டினா சிஸ்டர் எம்எல் செபஸ்டின் நல்ல ஒரு ஜெப வீரர், நல்ல ஊழியர், அவங்களாம் அதில் நிறைய செய்தி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த காலங்களிலே வானொலி மூலமாக நற்செய்தி கேட்டு நிறைய மக்கள் மனம் திரும்பியிருக்கிறார்கள், நிறைய மக்கள் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அறியாத சத்தியம் அவங்க மூலமாக ஆண்டவர் கொடுத்து, அப்போ இந்த படைப்பு இதில் பூரா 4வது அந்த அடுக்கில் இருந்து வருகிறது. ஆகவே இந்த வானொலி நிலையத்திலிருந்து ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகள் இந்த பகுதியில் உள்ள அயனிகள் மூலமாக பிரதிபலிக்கப்படுவதால் இந்த நிகழ்ச்சியை கேட்க முடிகிறது. ஆகவே இதெல்லாம் காரியம் இதன் மூலமாக என்னுடைய சத்தியத்தை மக்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். அல்லேலூயா. ஆகவே அந்த காலத்தில் இந்த 4வது அடுக்கை இந்த காலத்தில் இருக்குது. இப்போ எஃப்எம்பி மூலமாக இது இன்னும் பாருங்கள், கடலுக்குள்ளே போகிறாங்க. கடலுக்கு போகிறவங்களுக்கு இந்த எஃப்எம்இ அவங்களுக்கு உதவுது. மீன் பிடிக்கிறவர்களுக்கு அன்றைக்கி கூட என்னுடைய நண்பர் போட்டு காமிச்சார். கடலுக்கு போகும்பொழுது இதை வச்சு தான் நாங்கள் காலையில் செய்தி கொடுப்போம், நாங்கள் பேசுவோம், அவங்களுக்கு போகும், நீ எங்கே இருக்கிற, நான் இங்கே இருக்கிறேன், அப்படியெல்லாம். இதெல்லாம் மீனவர்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் உதவக்கூடியது. இது கர்த்தருடைய படைப்பு. இதை நினைத்தும் கர்த்தர் என்ன பண்ணணும்? துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ வானொலி மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நாட்டினுடைய நடப்புகள் மட்டுமில்லை, ஒரு காரியங்களுடைய தொடர்புகள் எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு இப்படி வைத்திருக்கு. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக எக்ஸோஸ்பியர் அப்படின்னு இருக்குது. இது 5வது அடுக்கு எக்ஸோஸ்பியர். இந்த 4வது அடுக்குக்கும் தெர்மோஸ்பியருக்கு மேலே 1600 கிலோமீட்டர்லேருந்து 10,000 கிலோமீட்டர் வரை இது பரவி இருக்குது. இந்த பகுதியில் போக போக அடர்த்தி மிக குறைவு, அடர்த்தியே அவ்வளோ இல்லை. அதில் காற்று இங்கே காண அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால இந்த பகுதியில் விண்வெளியுடன் இது கலந்து விடுது. விண்வெளியும் அதுவும் ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ அங்கே எல்லாமே வெற்றிடமே உள்ளது, வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு மேலே போயிட்டால் விண்வெளி தான். இப்போ நம்மளுக்கு எது கிடைக்கிது? விண்வெளி மூலமாக தான் சேட்டலைட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ ஏற்பட்ட படைப்பு. இப்போ எத்தனை அடுக்கு பார்த்தோம்? 5 அடுக்குகளை பார்த்தோம். இந்த 5 அடுக்குகளுக்கும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதான் கர்த்தருடைய வானங்களை அவருடைய மகிமையை விவரிக்கிறது அல்லவா. அப்போ இது பூரா மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, அதிலேயும் முக்கியமாக ஆண்டவருடைய சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு இவையெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு படத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, காவல் நேரம், சீக்கிரம் முடிச்சிடுறேன் இதை. அடுத்து ஓசோன் படலம். இந்த ஓசோன் படலத்தை ஏன் படைத்தார்? இந்த அடுக்குகளிலே எதுக்காக போடுப்பான்? அந்த ஓசோன் படலத்தை போடுப்பான். ஓசோன் வாய் என்பது ஆக்சிஜனுடைய ஒரு வடிவமாகும். ஆக்சிஜனா காற்று, அது ஒரு வடிவம். அந்த ஓசோன் 3 காரியம் இருக்குது. ஆக்சிஜன் 2, ஆக்சிஜன் 3. அதாவது O2 O3. ஓங்கிறது ஒரு ஆக்சிஜன், இன்னொரு 2 ஆக்சிஜன், இன்னொன்று 3. இந்த அமைப்பு தான் அதில் இருக்குது. இதில் முக்கியமாக என்னென்னா, வேதியியல் விதிப்படி இது இந்த ஆக்சிஜன் அணுவானது நிலையற்ற தன்மையை கொண்டிருக்கும். நிலையாக நிற்காது. நல்லா கவனிங்க. வேதியியல் விதிப்படி இந்த ஆக்சிஜன் 1 மட்டும் தனியாக இருக்கவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது இன்னோட என்ன செய்யணும்? இணையணும். அதுக்கு பேர் ஈரணு ஆக்சிஜன் O2 அப்படிங்கிற அர்த்தம். ஈரணு 2 இணைஞ்சு தான் நிற்க முடியும், தனிச்சா நிற்க முடியாது. இதெல்லாம் வான வெளியில் தான் இருக்குது, வான்மட்டத்தில். அப்போ அதாவது ஒரு அணுவுடன் இணையக்கூடிய தன்மையுடையதாக தான் இது இருக்குது இந்த ஆக்சிஜன். அதுக்கு பேர் 2 அணுக்கள் காணப்படுகிறது, அதுக்கு பேர் ஈரணு என்று அர்த்தம். இது 2 அணு சேர்ந்துச்சுன்னா நிலைத்த தன்மை உடையது, நிலைச்சி நிற்குமா. ஒரு அணு ஆக்சிஜன் நிலைச்சி நிற்க முடியாது, ஏதாவது ஒன்றோட சேர்ந்தா தான் நிலைச்சி நிற்கும். சரி, கொஞ்ச நேரத்தில் இன்னொரு அணு இந்த 2ஓட இணைஞ்சிரும். 2ஓட இணைஞ்சா எத்தனை ஆயிரும்? 3 ஆயிடுது. அது ஆச்சுன்னா அது நிலைச்சி நிற்கிற தன்மை இல்லை, அதுவும் நிலைச்சாற்று. அதனால் அது பிரிக்கக்கூடிய தன்மை.
2 அணு தான் ஆக்சிஜன் தான் என்ன இருக்கணும், இணைந்து அது இணைஞ்சிருந்தால் தான் நிலைச்சி நிற்க முடியும். சில நேரங்களில் அப்படியே இருக்கும் பொழுது அது இன்னோட ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆனால் அது போடுப்பா தம்பி, அதை போடு. லாராட்டை கொடுத்தனே, ஓசோன் படலத்தில் 1 அணு, 2 அணு, 3 அணுக்கள். இதை பாருங்க, கரை இதை பாருங்க, இந்த படத்தை பாருங்க. அந்த ஒன்றா இருக்கிறது தனிச்சு நிற்காது, அது ஏதாவது ஒன்று ஜாயிண்ட் தான் ஆகும். ஆகியிருக்கா? அடுத்து 3 இருக்கா, அது நிலையற்றது, அதனால் அது உடையும். ஆண்டவர் அனுமதிக்கிறார், உடைச்சி அது போய் ஏதாவது இன்னொரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அப்போ எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? 2 தான் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, அந்த அடுக்கு இருக்குல்ல, 2வது அடுக்கு, வளிமண்டலத்தினுடைய ஆக்சிஜன் கூறுகள் படி அந்த சூரிய வெளிச்சம் வருதுல்ல, சூரியனத்திலிருந்து வருதுல்ல வெளிச்சம், அதுக்கு பேர் புற ஊதா நிறம். அது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் கேஸ் அடுப்பில் பற்ற வைக்கும் பொழுது கீழே சிகப்பாக எரியும், மேலே என்ன இருக்குது, ப்ளூ கலராக வரும். அது மாதிரி சூரியனத்தில் வரக்கூடிய வெளிச்சம் கதிர், அந்த ஒளி கதிர் என்னவா வருதான், ஊதா கலராக வருதான். அதுக்கு பேர் புற ஊதா கதிர்கள். அது நேரடியாக வந்தால், சுருக்கமாக சொல்லிடுறேன், நேரம் அது நேரடியாக வந்தால் மனிதனை தாக்கும். தாக்கும் பொழுது சரீரத்தில் தோல் வியாதி வரும், கேன்சர் வியாதி வரும், கொடுமையான வியாதி வருமா. இந்த வியாதி வரக்கூடாதுங்கிறதுக்காக மனிதனை தாக்கக்கூடாது. சூரிய வெளிச்சம் தேவை மனிதனுக்கு. ஆனால் சூரிய வெளிச்சத்தில் எது வருது, பவர்ஃபுல்லாக வருது கதிர். அப்படி கதிர் வருகிற பொழுது என்ன ஆகுது, மனுஷனுடைய தோலில் பட்டால் தாங்கக்கூடிய சக்தி இல்லை, தோல் வியாதி, கேன்சர், கொடுமையான வியாதியில் வருது. அதுலேருந்து காப்பாற்றுவதற்காக தேவன் இந்த 2வது அடுக்கு இருக்குல்ல, 2வது அடுக்கு என்ன, அதானே, அதில் ஓசோன் படத்தில் பாருங்கள், அதில் அப்படியே படிஞ்சிருந்தான் ஒரு நெட்டு மாதிரி. அந்த இது வந்து லேஸாக இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் அந்த தலையில் என்ன போடுறாங்க, ஸ்கார் போடுறாங்களப்பா, அந்த துணியெலாம் எப்படிப்பட்ட துணியாக இருக்குது, லேஸாக இருக்குது, புரியுதா, ரொம்ப தடிமாக இல்லை, லேஸ். அதுக்கு பிறகு தான் என்னது, ஓசோன் படலம். அது இருந்துச்சுன்னா அந்த புற ஊதா கதிர் இருக்குல்ல, அதை நம்மளுக்கு பூமிக்கு அனுப்பாமல் அது என்ன செய்யுது, தடுக்குது. இது கர்த்தருடைய செயல். அதனால தான் மக்கள் வியாதி இல்லாமல் வாழ்ந்தாங்க அந்த நாட்களிலே. இப்போ அதிகமாக தோல் வியாதியும் கேன்சர் வியாதியும் வருகிறது. என்ன காரணம்? இங்கே இருந்து பூமியிலேருந்து என்ன செய்கிறாங்க மனிதர்கள், மாசுகள், அதாவது பிளாஸ்டிக் எரிக்க, குப்பைகளை எரிக்க எல்லாம் இருந்து. டெல்லியிலலாம் டீசல்லாம் போட்டு ஓட்டக்கூடாது, பெட்ரோல் ஓட்டக்கூடாது. எதில் ஓட்டணும், கேஸில். ஏன்னா டீசலில் புகை வருது, எல்லாம் வந்து எல்லா புகை எங்கே போகுது, மேலே போங்க, எங்கே போய் எதை அடைச்சிருது, அந்த ஓசோன் படத்தில் அது லேசாக தானே இருக்குது, ஓட்டையை போட்டு வருது. ஓட்டையை போட்ட உடனே என்ன ஆகுது, அப்போ இந்த அப்படியா, மக்கள் வெளியே நடமாடாதனால கொரோனா காலத்தில் பாருங்கள், அது ஓசோன் படலாம் சாலாயிருச்சு. சரி, இப்போ நம்ம இங்கே மெயின் என்னென்னா, இந்த ஓசோன் படலாம் இந்த மாதிரி வியாதிகள் மக்கள் வரக்கூடாதுங்கிறக்க கர்த்தர் என்ன பண்ணார், இந்த அமைப்பில் ஆண்டவர். அப்போ இந்த 2ங்கிறது அப்படியே அதில் வந்து அடைஞ்சிரும். எதில், அந்த மெல்லிய தோல் மாதிரி ஒரு நெட்டு வலை இருக்குல்ல, அதில் 2. இப்போ 3 வச்சோம்னா என்ன ஆகும், அமையாது. 2 அடுக்கா அது அப்படியே என்ன ஆகிருது, மேலே வரக்கூடிய புற ஊதாக்கருடைய அந்த விஷத்தன்மைகள் அதில் படாமல் அதை வாங்கிக்கிது, கீழே பூமிக்கு அனுப்புறதில்லை. வடிகட்டி மாதிரி, ஃபில்டர் மாதிரி வச்சுங்க, என்னது ஃபில்டர்னு வச்சுங்க. இப்போ இப்படிப்பட்ட தேவனுடைய ஞானம், நம்ம மனுஷனுக்கு சூரியன் தான் வேணும், வெளிச்சம் வேணும். ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய இப்படி காரியம், இதுலேருந்து மனிதனை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு இந்த வேதியியல் அடிப்படையில் ஓசோன் படலத்தை வச்சுருக்குது ஆண்டவர். இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா பூமிக்கு இல்லை, எங்கேது
அதான் பரலோக பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே. அது சொல்லும் பொழுது இந்த 5 அடுக்குகளும் நம்மளுக்கு என்ன செய்யணும்? இருதயத்தில் வந்து ஆண்டவர் இப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றினீங்களப்பா, அதுக்காக உண்மை எவ்வளோ அளவில்லாத ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்கள், அலையோடவே முடியாது. அப்போ இன்னும் இதை விட இன்னும் பெருசு இருக்குது. என்ன பரலத்தில் யார் யார் இருக்கிறா? பரலோகத்தில் யார் யார் இருக்கிறா? பிதா, அது தெரியும் எல்லாருக்கும். பிதா இருக்கார், இயேசுனா இருக்கார், வேறு யார்? சரி, தூதர்கள். தூதர்கள் எதுக்கு? தூதருடைய செயல் என்ன? தூதருடைய செயல் என்ன? செய்தியில் மட்டுமா? சேனைகளையும் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர். அதுபோல் நான் உங்களை பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்ற ஆண்டவரே துதிக்கணும், எப்பொழுதுமை துதித்து கொண்டே இருக்கணும். தூதர்களே எப்போதும் தேவனுடைய தரிசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் கண்கள் ஆண்டவரே பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய குமாரனை நான் தரிசிக்கணும், உம்மை பார்த்து நான் துதிக்கணும். அடுத்து பக்கத்தில் இருக்கிறது யார்? கேப்ரியேல். அவருக்கு என்ன வேலை? சுவிசேஷ அறிவிக்கிற வேலை. ஆண்டவர் அந்த கிருபையை தாங்க, நான் சுவிசேஷ அறிவிக்கிறேன். கேப்ரியேல் தூதனை போல என்னை மாற்றுங்க, நற்செய்தி அறிவிப்பதற்கு என்ன ஒரு ஆளாக வைங்க பூமியில். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவை சொல்லும் பொழுது இந்த ஞாபகம்லாம் வரணும். அடுத்து யார்? யார்? கேப்ரியேல். இது யார்? மிகாவேல். அவருக்கு என்னது? காக்கக்கூடிய பொறுப்பு. ஆண்டவரே மிகாவேல் காக்கிற பொறுப்பாக தூதனை வச்சுருக்கிறீங்க, என்னை இந்த புதுக்கோட்டையில் வச்சுருக்கிறீங்க, புதுக்கோட்டை பட்டணத்தில் வச்சுருக்கிறீங்க, என்னை ஒரு வாட்ச்மேனாக வச்சுருக்கிறீங்க. இந்த புதுக்கோட்டையை காப்பாற்றுவதற்கு, புதுக்கோட்டைக்காக ஜெயிப்பதற்கு, புதுக்கோட்டை மக்கள் ரட்சிப்பதற்கு என்னை ஒரு கருவியாக வைத்திருக்கு. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ அவருக்கு கொடுத்த கிருபை மாதிரி எனக்கு கொடுங்க, தேசத்தை காப்பாற்றுறதுக்காக, தேசத்துக்காக புலம்பி ஜெபிக்கிறதுக்காக என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி துதியிலையும் ஸ்தோத்திரத்திலையும் ஜெபத்திலையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் சமரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த ஓசோன் சுழற்சி கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இது நேற்றென்று நடத்தல, மில்லியன் ஆண்டுகளாக மேலாக இது நடைபெற்று ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். ஒரு சமநிலைக்கு அடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன நடக்குதுன்னா, செயல் அதிர்வு, அந்த அதிர்வு செயல் அதிர்வு அப்படிங்கிற ஒரு அதிர்வு நடக்குதான். அதன் விளைவாக ஓட்டும் ஓத்திரியும் இந்த மூலக்கூறுகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே வருகுதான். அப்படி மாறிக்கொண்டே வருகிற பொழுது அந்த புற ஊதா கதிர்கள் மூலமாக பெறப்படுகிற காரியங்கள், இந்த ஸ்டவ்பர் ஃபேஸ் 2வது அடுக்குன்னு சொல்லலை, இந்த 2வது அடுக்கில் புற ஊதா கதிர்களை ஆற்றலில் பெருமளவு குறைக்கப்பட்டு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புது. அப்போ 2வது அடுக்கு தான் இந்த ஓசோன் படலம் இருக்குது. அந்த ஓசோன் படத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷத்தன்மைகள் நம்மளுக்கு வரவிடாதபடி இதை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இது பூமியுடைய மேற்பரப்பிலிருந்து எத்தனை தெரியுமா? 20 26 கிலோமீட்டர் உயரத்தில் காணப்படுகிறது. பூமியிலிருந்து 20 26 உயரத்தில் தான் இந்த ஓசோன் படலம் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஓஷன் படலம். பொதுவாக ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த படலத்தின் மூலமாக, ஓசோன் படலத்தின் மூலமாக ஜனங்களுக்கு பெரிய வியாதி வராமல் கர்த்தர் காத்து கொண்டு வருகிறார். எல்லாம் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாம் எழுந்திருப்போமா? இப்பேற்பட்ட ஆசீர்வாதமான இந்த காரியங்கள் பரமண்டலங்களிலே இன்னும் நம்ம இதுக்கு போகல, விண்வெளிக்கு போகல. அடுத்து 3ஆம் வானம் என்று சொல்லக்கூடிய பரலத்துக்கு பரதேசத்தெல்லாம் பார்க்கல. அதுக்கு கீழே முதல் அடுக்கு, 2ஆம் அடுக்கு, 3ஆம் அடுக்கு, 4, 5 அடுக்கிலே, அதாவது இதுக்கு பேர் முதல் வானம் என்று நான் யோசிக்கிறேன். அடுத்து 2வது வானம் சூரிய குடும்பம், 3வது வானம் பரதேஸ், இப்படி வைத்துக்கொள்வோம். அப்போ இந்த முதல் வானத்தில் இத்தனை காரியங்கள் இருக்குது. இத்தனை காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? காப்பாற்றி வருகிறார். அதற்காக சொல்லி பாடல் பாடி முடிப்போமா? பாடுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது,